Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard term 2 chapter 2ல example 2.15 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா a park is circular in shape அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு பார்க் வந்து circle shapeல இருக்கான். The central portion has playthings for kids. சென்ட்ரல் போர்ஷன் வந்து பிளே திங்ஸ் ஃபார் கிட்ஸ் சரிங்களா உள்ள அடுத்து சரவுண்டட் பை அ சர்க்குலர் வாக்கிங் பாத்வே இந்த பிளே திங்ஸ் இருக்குல்லையா அதாவது இந்த பார்க்கில் வந்து நடுவில் வந்து பிளே திங்ஸ் இருக்குது சரவுண்டட் பை அ சர்க்குலர் பாத்வே அந்த பிளே திங்ஸை ஒட்டி அந்த சர்க்குலர் பாத்வே இதுதான் இங்கே தான் வந்து பாத்வேவா ஓகேவா ஃபைண்ட் த வாக்கிங் ஏரியா அந்த வாக்கிங் ஏரியா கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம சர்க்கிள் இப்போ நம்ம ஒரு பார்க்குக்கு போகிறோம்னு வைங்களேன் அங்கே வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வாக் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் வாக் பண்ண மாட்டோம் இல்லையா சில இடத்துல வந்து செடி அதெல்லாம் போட்டிருப்பாங்க புல் தரெல்லாம் இருக்கும் அது மேலெல்லாம் நம்ம வாக் பண்ண மாட்டோம் வாக்கபிள்க்குன்னு ஒரு வாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் விட்டுருப்பாங்க இல்லையா அந்த பாத்வேயோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் நம்ம என்னன்னா இங்கே சர்க்குலர் பாத்வேயோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the walking area whose outer radius is 10 meter and inner radius is 3 meter னு கொடுத்துட்டாங்க எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க outer radius கொடுத்துட்டாங்க அப்போ கேபிட்டல் R அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அதை ஸோ கேபிட்டல் R வந்து 10 மீட்டர் இன்னர் ரேடியஸ் ஸ்மால் r வந்து 3 மீட்டர் நம்ம வந்து ஏரியா ஆஃப் பாத்வே கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் பாத்வே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் டயக்ராம் கூட இதுக்கு அவசியம் கிடையாது ஓகேவா ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு சர்க்குலர் ஒரு பார்க் இருக்குது அதை சுற்றி வாக்கிங் ஏரியா இருக்குது இந்த ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போது இங்கேருந்து இங்கே ரேடியஸ் வந்து 3 மீட்டர் இங்கேருந்து இங்கே ரேடியஸ் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு தான் ஃபார்முலா தெரியும் இல்லையா the area of the circular path is equal to area of the circular path is equal to area of the circular path வந்து area of the outer circle minus area of the inner circle அதான் ஃபார்முலா இப்போ நம்ம டைரெக்டாக கூட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னன்னா பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் இன்டூ ஆர் மைனஸ் ஆர் இதுதான் ஈஸியான ஃபார்முலா அதனால டைரெக்டாக நம்ம இதில் போட்டுடலாம் அதாவது இது என்ன ஃபார்முலானா ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் சர்க்கிள் அப்படின்ட்டு வரும் ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர் அவுட்டர் சர்க்கிளுக்கு நம்ம கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணுவோம் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் அதுக்கு வந்து நம்ம பை ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோமா இதில் வந்து பை வந்து காமனாக இருக்குது வெளியே எடுத்துருவோம் பை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் நீங்கள் இதுலேயே டேரெக்டாக இந்த ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணதாலும் பண்ணலாம் இதுக்கப்புறம் நான் ஏன் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரை இப்படி எழுதலாம் ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர்னு எழுதலாம் இவ்வளோலாம் போடணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக இந்த ஃபார்முலா போடலாம் இல்லை டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போடலாம் இல்லைன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போடலாம் ஏதாவது ஒரு ஃபார்முலா போட்டால் போதும் நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ பையோட வேல்யூ வந்து 22/7 இல்லைங்களா ஸோ 22/7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இன்டூ இங்கே இன்டூன்னு அர்த்தம் ஆர் பிளஸ் ஆர்னா கேபிட்டல் ஆர் 10 ப்ளஸ் ஸ்மால் ஆர் 3 இன்டூ ஆர் மைனஸ் ஆர் அதே மாதிரி தான் கேபிட்டல் ஆர் 10 மைனஸ் ஸ்மால் ஆர் 3 சரிங்களா இங்கே வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போடணும் ஏன்னா வந்து ஏரியா இல்லையா அதனால் அடுத்து 22/7 இன்டூ 10 + 3 வந்து 13 இன்டூ 10 - 3 வந்து 7 இப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும் 7 1s are 7 1s are பேலன்ஸ் இருக்கிறது 22 இன்டூ 13 இப்போ நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 3 2s are 6 3 2s are 6 1 2s are 2 1 2s are 2 ஸோ ஆட் பண்ணால் 6 7 8 2 ஸோ ஆன்சர் என்னென்னா 286 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்போ ஸ்கொயர் மீட்டர்னு அர்த்தம் இல்லைனா இது எப்படி எழுதலாம்னா 286 மீட்டர் ஸ்கொயர்னு கூட எழுதலாம் அவ்வளோதான் நீங்கள் எந்த ஃபார்முலா வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இது பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் ஆடு சப்ராக்ட் அதோட 22/7 மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் இல்லை நீங்கள் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் 2.16 பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the radius of a circular flower garden is 21 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க
சரி, ஒரு இங்கே டயக்ராமும் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம தனியாக வரைஞ்சிக்கலாம். ஒரு ஃப்ளார் கார்டனோட ரேடியஸ் வந்து 21 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. 21 மீட்டர்னு எழுதிக்கலாம். A circular path of 14 meter wide is laid around the garden. அதாவது இந்த கார்டனை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத்து போட்டாங்களா, அந்த சர்க்குலர் பாத்தோட வைடுனா கேப், இந்த வைடு வந்து 14 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த சர்க்குலர் பாத்தோட வைடு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பாத். இந்த ஏரியா ஆஃப் த பாத் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம போன எக்ஸாம்பிள் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான், அதே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள். அதுக்கு ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் வேணும், ரேடியஸ் ஆஃப் த இன்னர் சர்க்கிளும் நம்மளுக்கு வேணும். ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து ரேடியஸ் ஆஃப் த இன்னர் சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் கொடுக்கல. இப்போ ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள்லாம் சென்டர்லேருந்து இது வரைக்கும் தான் ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள், அதாவது கேபிட்டல் ஆர். இது ரொம்ப ஈஸி. எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் 21, இங்கேருந்து இது வரைக்கும் 14. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நல்ல கேபிட்டல் ஆர். அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் கிடச்சிரும். அதை வச்சு போன நம்ம சம் போட்டோம் இல்லையா, அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணதாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ டயக்ராம் வந்து இங்கேருந்து 21 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே டயக்ராம் தான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் அழகாக வந்து பேங்கிள்ஸ் வச்சு இல்லைனா வந்து காம்பஸ் வச்சு போடுங்க. இப்போ இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாத்தோட ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்மால் ஆர் வந்து 21 மீட்டர்னு தெரியும். வைடு கொடுத்துட்டாங்க, வைடு வந்து 14 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த 21ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணால் கேபிட்டல் ஆர் கிடச்சிரும், விச் இஸ் நத்திங் பட் 35 மீட்டர். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் கண்டுபிடிச்சிடலாம். Area of the circular path is equal to, easy apply பண்ணிடலாம் formula, pi into r plus r into r minus r square units. இந்த formula apply பண்ணலாம். இல்லை புக்கில் இருக்கிற மாதிரி pi into r square minus r square apply பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, இப்போ பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 22/7 into capital R 35 plus small r 21, ஓகே, into capital R 35 minus small r 21. அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு இதை ஆட் பண்ணால் 56 வரும், இன்ட்டு இதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணால் 14ன்னு வரும் இல்லைங்களா. 5 - 1 4, 3 - 2 1. ஓகே, இப்போது நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 7 1s are 7, 7 2s are 14. இப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, 22 into 56 into 2. ஓகே, இப்போது 22 into 2 வந்து 44. 44ஐயும் 56ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 4s are 24, 4 balance 2, 6 4s are 24, 24 plus 2 25, 26. அடுத்து 5 4s are 20, 0 balance 2, 5 4s are 20, 20 plus 2 22, 4 6 4 2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2464 யூனிட்ஸ் போடணும் இல்லையா. யூனிட் வந்து இங்கே கொஷனில் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே மீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லை ஸ்கொயர் டாட் மீட்டர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். புக்கில் வந்து பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். நம்ம ஆல்ரெடி புக்கில் வந்து எல்லா ஃபார்முலாஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயராக தான் நம்ம இப்படி எழுதுகிறோம், ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். சப்போஸ் நீங்கள் புக் ஃபார்முலாவே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான். 35 ஸ்கொயர் வரும், இங்கே 21 ஸ்கொயர் வரும். 35 ஸ்கொயரை 35 into 35 எழுதுவோம். 21 ஸ்கொயரை 21 into 21 எழுதுவோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 22/7ஓட கேன்சல் பண்ணிவிட்டு பண்ணணும், அவ்வளோதான். எல்லாமே ஒன்று தான், எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 2.17 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்குலர் கிரிக்கெட் கிரவுண்ட் இஸ் 76 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, சர்க்குலர் கிரிக்கெட் கிரவுண்டுன்னு சொல்லிட்டாங்க. அதோட ரேடியஸ் வந்து 76 மீட்டர். A drainage 2 meter wide has to be constructed around the cricket ground for the purpose of draining the rainwater. அதாவது இந்த கிரிக்கெட் கிரவுண்டை சுற்றி ஒரு 2 மீட்டர் வைடு இடம் விட்டு
ஒரு ட்ரைனேஜ் வந்து கட்டுறாங்களாம், அதை சுற்றி ஒரு ட்ரைனேஜ். சரிங்களா, ஒரு 2 மீட்டர் மட்டும் கேப் விட்டு வைடு. சரிங்களா, find the cost of constructing the drainage at the rate of rupees 180 per square meter. அதாவது இந்த ட்ரைனேஜ் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு சர்க்கிளே, சும்மா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு சர்க்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இல்லை ஒரு ஸ்கொயர் ஷேப்பே எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்கொயரோட ஆக்குபைடு ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? கரெக்டுங்களா? அப்போ தானே ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு, இப்போ கடையில் போனீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மொத்தம் ஸ்கொயர் மீட்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த காஸ்ட்டோட நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். இங்கே கொஸ்டினில் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 180 ரூபா அப்படின்ட்டு. அப்போ மொத்த ஸ்கொயர் மீட்டர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இட் இஸ் நத்திங் பட் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்குலர் இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தான் ஃபார்முலா தெரியும் இல்லையா? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நான் போன 2 எக்ஸாம்பிளில் போட்டிருக்கோம் இல்லையா? பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர், அதில் போட்டிருந்தாலும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா, இப்போது அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் வேணும், ஸ்மால் ஆர் வேணும் இல்லைங்களா? இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் டயக்ராம் புக்கில் போட்ட மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். டயக்ராம் கூட இதுக்கு நெசசரி கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஸ்மால் ஆர் வந்து நம்மளுக்கு 76 மீட்டர்னு டைரெக்டாக இருக்குது. கேபிட்டல் ஆர் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் சர்க்குலர் பாத்தோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க முடியும். இது ஒன்றுமே இல்லை, கேபிட்டல் ஆர் பாருங்கள், இதுதானே கேபிட்டல் ஆர் இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 76, இங்கேருந்து இது வரைக்கும் தான் 2 மீட்டரு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே கேபிட்டல் ஆர், அவ்வளோதான். 76 + 2 which is equal to 78 மீட்டர். சரிங்களா, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து பை இன்ட்டு, நான் இந்த சம்மில் வேணால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். ஏன்னா போன 2 எக்ஸாம்பிளில் நம்ம பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் போட்டோம். புக்கில் வந்து இந்த ஃபார்முலா தான் இருக்குது, இதுவும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா, ஸோ இதுவும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் எப்படி போடணும்னு. இப்போது 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா 78 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னா 78 ஸ்கொயர். இப்போ 22/7 இன்ட்டு 78 ஸ்கொயர்னா 78 இன்ட்டு 78ன்னு அர்த்தம், மைனஸ் 76 ஸ்கொயர்னா 76 இன்ட்டு 76ன்னு அர்த்தம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 78 ஸ்கொயர், 78 இன்ட்டு 78 வந்து 6084 மைனஸ் 76 இன்ட்டு 76 வந்து 5776. இப்போ இதை இடத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 22/7 இன்ட்டு 308ன்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 7 1s are 7, 7 4s are 28, பேலன்ஸ் வந்து 2, மறுபடியும் 7 4s are 28. இப்போ மீதி இருக்கிறது 22 இன்ட்டு 44. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 22 இன்ட்டு 44, 4 2s are 8, 4 2s are 8, 4 2s are 8, 4 2s are 8. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 968. கொஷனில் வந்து மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங், காஸ்ட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த ட்ரைனேஜ் ஃபார் 1 மீட்டர் ஸ்கொயர். கொஷனில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ருபீஸ் 180 கொடுத்துட்டாங்க. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 180 ரூபா. இப்போ இவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த ட்ரைனேஜ் for 968 meter square is equal to 968 into 180. மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா rupees 1,74,240. ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஏன்னா நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். இது 0 வந்து ஃபைனலாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். 8 8 are 64, 8 8 are 64, 4 பேலன்ஸ் 6, 8 6 are 48, 48 plus 6 வந்து 54, 4 balance 5, 8 9s are 72, 72 plus 5 வந்து 77. நெக்ஸ்ட் இப்போ 1 1 8s are 8, 1 6 9, ஆட் பண்ணால் 4 12 பேலன்ஸ் 1 8 14 பேலன்ஸ் 1 17. இப்போ இந்த 0 வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1,74,240 அவ்வளோ.
ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஏரியா கண்டுபிடிச்சு அந்த காஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 2.18 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a floor is 10 meter long and 8 meter wide அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க, அது வந்து 10 meter long and 8 meter wide. அப்போனா என்ன அர்த்தம்னா length and breadth கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ it is understood it will be in the shape of rectangle இல்லைங்களா. அடுத்து இப்போ ஃப்ளோர் இருக்குது. அடுத்து வந்து carpet of size 7 meter long and 5 meter wide is laid on the floor. கார்பெட், அதாவது இந்த ஃப்ளோருக்குள்ளே ஒரு கார்பெட் போடுறாங்க. கார்பெட்னா மேட், ஓகே, மேட்னு வச்சுக்கலாம். அந்த கார்பெட் வந்து 7 மீட்டர் லாங் அண்ட் 5 மீட்டர் வைட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளோருக்குள்ளே ஒரு மேட் போட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் தட் இஸ் நாட் கவர்ட் பை த கார்பெட். அதாவது ஃப்ளோரோட ஏரியா கண்டுபிடிக்கணும், கார்பெட்டால் கவர் ஆகாத பகுதி எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியுது இதுதான் கார்பெட்டால் கவர் ஆகாத ஏரியா, கரெக்டுங்களா. அப்போ ஏரியா ஆஃப் த பாத்வே நம்ம கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்குலர் பாத்வே, அதாவது ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் நாட் கவர்ட் பை த கார்பெட், இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஏரியா ஆஃப் த பாத்வே. இப்போது நல்லா யோசிங்க, இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னு இருக்கு பாருங்கள், ஃப்ளோரோட ஏரியாவிலேருந்து இந்த கார்பெட்டோட ஏரியா கவர் ஆன பகுதியை மைனஸ் பண்ணிட்டா கவர் ஆகாத பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இப்போ இதுலேயே நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த கார்பெட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃப்ளோர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கார்பெட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரை வந்து நான் கேபிட்டல் எல் அண்ட் கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறேன். கார்பெட்டை வந்து ஸ்மால் எல் அண்ட் ஸ்மால் பின்னு எடுத்துக்கிறேன். கேபிட்டல் எல் அண்ட் பி வந்து 10m 8m, இது வந்து 7m 5m. இப்போது ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் மைனஸ் ஏரியா ஆஃப் த கார்பெட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் that is not covered by the carpet. Area of the floor not covered by the carpet. இல்லைனா நீங்கள் சும்மா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பாத்வே ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் கூட போடலாம். டயக்ராம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ட்ரா பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ நம்ம என்ன போகிறோன்னா ஏரியா ஆஃப் த ஃப்ளோர்லேருந்து மைனஸ் ஏரியா ஆஃப் கார்பெட் பண்ண போகிறோம், சரிங்களா. ஏரியா ஆஃப் த ஃப்ளோர்லேருந்து ஏரியா ஆஃப் த கார்பெட்டை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் தட் இஸ் நாட் கவர்ட் பை த கார்பெட் கிடச்சிரும். இப்போ ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் வந்து கேபிட்டல் எல் இன்ட்டு கேபிட்டல் பி. ஒன்றும் இல்லை, ஏரியானா ரெக்டாங்கிளோட ஏரியா தான். ஏரியா ஆஃப் த கார்பெட் வந்து ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி. இப்போ கேபிட்டல் எல் இன்ட்டு பி வந்து 10 × 8 மைனஸ் 7 × 5. 10 8s are 80, 7 5s are 35. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 45. ஏரியானாலே ஆல்வேஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா, அப்போ கொடுத்த யூனிட்டை எழுதிட்டு ஸ்கொயர் போட்டுடணும், மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இது மாதிரி உங்களுக்கு எழுத தெரியுதுன்னா கூட ஏரியா ஆஃப் த பாத்வே ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் கூட எழுதலாம். அப்போ நீங்கள் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண வேண்டியது வரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 2.19 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a picture of length 23 cm and breadth 11 cm is painted on a chart. அதாவது ஒரு பிக்சர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சார்ட்டில். 23 மீட்டர் லாங், லென்த் அண்ட் 11 சென்டிமீட்டர் பிரெத்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு புரியுது அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஒரு பிக்சர் வந்து 23 சென்டிமீட்டர் லாங்லேயும் 11 சென்டிமீட்டர் வைட் பிரெத்லேயும் இருக்குது, சரிங்களா. இப்போது புரியுதுங்களா, இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. such that there is a margin of 3 cm along each of its sides. அதாவது இந்த பிக்சரை சுற்றி ஒரு மார்ஜின் மாதிரி விட்டுருக்காங்களாம். ஈச் ஆஃப் இட் சைட்ஸ், நாலா பக்கட்டும் ஒரு 3 cm கேப்பில் வந்து ஒரு மார்ஜின் விட்டுருக்காங்களாம் எல்லா பக்கட்டும், சரிங்களா.
ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் த மார்ஜின். அப்போ மார்ஜின் விட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த மார்ஜினோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். போன சம் போட்ட மாதிரியே தான், ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் தான். ஆனால் ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா 23 × 11. ஏன்னா அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து இருக்குது, இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். டயக்ராம் நான் புக்லேயே ட்ரா பண்ணதுனால நோட்டில் ட்ரா பண்ண போகிறதில்ல, சரிங்களா? இப்போது இது நம்ம லென்த் ஃபஸ்ட்டு இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த்தா, இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் இதுவா? அப்போ இந்த 23லேருந்து இது இவ்வளோ குறைச்சிடணும், இந்த சைடையும் இந்த அளவையும் குறைச்சிட்டா சின்ன ரெக்டாங்கிளோட லென்த்து கிடச்சிருமா? அப்போ எவ்வளோ குறைக்கணும், இது எவ்வளோ, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 சென்டிமீட்டர். இந்த வைடை வந்து மைனஸ் பண்ணிடணும் ரெண்டு பக்கமும். அப்போது ஸ்மால் எல் கண்டுபிடிக்க கேபிட்டல் எல்லேருந்து 2 தடவை W மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ பிரெத்துக்கு வாங்க, பிரெத்துக்கும் 11லேருந்து 2 தடவை W, அதாவது 3யை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பிரெத்து கிடச்சிரும். அப்போது நம்ம ஈஸியாக வந்து ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், நோட்டில் போட்டு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள் எழுதிக்கலாம், அவுட்டர் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இன்னர் ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவுட்டர் ரெக்டாங்கிளில் கேபிட்டல் எல்லும் கேபிட்டல் பியும் கிளியராக கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் எல் வந்து 23 சென்டிமீட்டர், கேபிட்டல் பி வந்து 11 சென்டிமீட்டர். இதில் வைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர். இப்போ நான் இதை வச்சு தான் இன்னர் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், லென்த் அண்ட் பிரெத். ஸோ இன்னர் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் எல்லேருந்து 2 டைம்ஸ் டபிள்யூவை மைனஸ் பண்ணணும். இப்போ கேபிட்டல் எல் 23லேருந்து 2 டைம்ஸ் 3, 2 3s are 6. அப்போ 23லேருந்து 6ஐ மைனஸ் பண்ணால் எனக்கு ஸ்மால் எல் கிடச்சிடும். புரியுதுங்களா? 17 சென்டிமீட்டர் ஸ்மால் எல் கிடச்சாச்சு. இதே மாதிரி இப்போ ஸ்மால் பி கண்டுபிடிக்கணும், அதே கான்செப்ட். கேபிட்டல் பிலேருந்து 2 டைம்ஸ் டபிள்யூவை நான் மைனஸ் பண்ணணும். கேபிட்டல் பி வந்து 11 மைனஸ் 2 இன்ட்டு டபிள்யூ வந்து 3, சரிங்களா? டபிள்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கொஷினில். அப்போ 11 மைனஸ் 2 இன்ட்டு 3 6. அப்போ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ எல்லாமே கிடச்சதுனால டைரெக்டாக நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன் ஏரியா ஆஃப் த பாத், அதாவது ஏரியா ஆஃப் த மார்ஜின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த மார்ஜின், அதாவது ரெக்டாங்குலர் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து கேபிட்டல் எல் இன்ட்டு கேபிட்டல் பி மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி. இப்போ கேபிட்டல் எல் இன்ட்டு பி வந்து 23 இன்ட்டு 11. ஸோ 23 இன்ட்டு 11 வந்து 253 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்மால் எல் இன்ட்டு பி, ஸ்மால் எல் வந்து 17, ஸ்மால் பி வந்து 5. அப்போது 17 மைனஸ் 5, 17 இன்ட்டு 5 சாரி 85, அதுவும் ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். 253லேருந்து 85ஐ சப்ராக்ட் பண்ணணும். 13 இங்கே 4, இங்கே 14 1, 13 மைனஸ் 5 8, 14 மைனஸ் 8 6, அடுத்து 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த மார்ஜின் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டேரெக்டாக இந்த மாதிரி போடலாம், இல்லை புக்கில் இருக்கிற மாதிரி தனித்தனியாகவும் ஏரியா ஆஃப் த சார்ட் அப்புறம் ஏரியா ஆஃப் த பிக்சர் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 2.20 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a veranda of width 3 meter is constructed along the outside of a room of length 9 meter and width 7 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வெரண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க ஒரு ரூமுக்கு வெளியே. அந்த ரூமோட லென்த் அண்ட் பிரெத்து கொடுத்துட்டாங்க 9 மீட்டர்.
7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ரூமோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துட்டாங்க. இந்த ரூமை சுற்றி ஒரு வரண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. 3 மீட்டர் கேப் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்களாம். சரிங்களா? 3 மீட்டர் ஆல் அரவுண்ட், எல்லா பக்கமும் 3 மீட்டர் கேப். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த வரண்டா. இந்த வரண்டாவோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த ஏரியா ஆஃப் த வரண்டா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு லென்த்து பிரெத்து வேணும் இல்லையா? அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து உள்ளே தான் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் செகண்ட் சப்டிவிஷனுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயக்ராமோடவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 9 மீட்டர் லென்த்துனும் 7 மீட்டர் பிரெத்துனும் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு வரண்டா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க 3 மீட்டர் கேப்பில். நான் வந்து ரூமு வரண்டா அப்படின்னு எடுக்க போகிறதில்ல. அவுட்டர் ரெக்டாங்கிள் இன்னர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அவுட்டர் ரெக்டாங்கிள் இன்னர் ரெக்டாங்கிள். ஓகே, இப்போ அவுட்டர் ரெக்டாங்கிள் இன்னர் ரெக்டாங்கிள் எடுத்தாச்சு. இப்போ அவுட்டர் ரெக்டாங்கிள் எல் பி ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னர் ரெக்டாங்கிளுக்கு கொடுத்துட்டாங்க. எல் 9 மீட்டர், பி வந்து 7 மீட்டர். இங்கே வித்துன்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க 3 மீட்டர். இதை வச்சு தான் நம்ம இப்போ அவுட்டர் ரெக்டாங்கிள் கேபிட்டல் எல்பியை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இதுதானே கேபிட்டல் எல், இது ஸ்மால் எல் இல்லையா? அப்போ இந்த 9ஓட இந்த பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த பெரிய ரெக்டாங்கிளோட லென்த்து கிடச்சிருமா? அப்போ இந்த 9ஓட இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற பார்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 3 மீட்டர்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 3 மீட்டர் கரெக்டுங்களா? அப்போது இந்த 9ஓட இந்த பக்கம் 3 மீட்டர், இந்த பக்கம் 3 மீட்டர் ஆட் பண்ணிட்டா எனக்கு பெரிய ரெக்டாங்கிளோட லென்த்து கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன எழுத போகிறோன்னா, ஸ்மால் எல்லோட 2 டைம்ஸ் டபிள்யூவை ஆட் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? இப்போ ஸ்மால் எல் வந்து 9 ப்ளஸ் 2 இன்ட்டு டபிள்யூ வந்து கொஷனில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 2 இன்ட்டு 3. அப்போ 9 ப்ளஸ் 2 3s are 6 வந்து 15 மீட்டர். எல்லாமே மீட்டரில் கொடுத்துருந்தாங்க, இதுவும் மீட்டரில் தான். ஃபஸ்ட்டு எப்பயுமே மெஷர்மெண்ட் சம்மில் ஒரு திங் நீங்கள் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது என்னென்னா யூனிட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ இது கொடுத்துருக்காங்க 9, 7, 3 எல்லாத்துக்குமே மீட்டரில் தான் இருக்கணும். இல்லை எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கும். அது மட்டும் செக் பண்ணிக்கணும். இல்லைனா சேமாக மாற்றணும். சரிங்களா? இப்போ நான் கேபிட்டல் எல் கண்டுபிடிச்சிட்டேன். இதே கான்செப்டில் கேபிட்டல் பி கண்டுபிடிக்க போகிறேன். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இது கண்டுபிடிக்கணும்னா இதோட 2 பக்கமும் டபிள்யூ ஆட் பண்ணால் இது கிடச்சிருமா? இப்போ கேபிட்டல் பி கிடைக்க ஸ்மால் பியோட 2 டைம்ஸ் டபிள்யூவை ஆட் பண்ண போகிறேன். ஸ்மால் பி வந்து 7 ப்ளஸ் 2 டைம்ஸ் டபிள்யூ வந்து 2 இன்ட்டு 3. அப்போது 7 ப்ளஸ் 2 3s are 6. இப்போ என்ன வரும்னா 13 மீட்டர். இப்போ கேபிட்டல் பியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த பார்ட் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே உங்கள் புக்கில் வந்து ஒரு எரர் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து இது வந்து ராங். சரிங்களா? இந்த பார்ட் வந்து ராங். இதுக்கப்புறமே சம் ராங்காக தான் வரும் இல்லைங்களா? ஏன்னா அவங்க வந்து கேபிட்டல் எல் அண்ட் கேபிட்டல் பி கண்டுபிடிச்சது ராங். 8ஓட ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 9 தான் லென்த்து, 9ஓட தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி பிரெத்து வந்து 7ஓட தான் ஆட் பண்ணணும். இது ராங். இதுக்கப்புறம் ராங்காக தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம போடலாம். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த பார்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏரியா ஆஃப் த வெரண்டா, அதாவது ஏரியா ஆஃப் த வெரண்டானா ஏரியா ஆஃப் த பார்ட் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த வெரண்டா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். சரிங்களா? ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து கேபிட்டல் எல் இன்ட்டு கேபிட்டல் பி. ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள் வந்து ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி. இப்போ கேபிட்டல் எல் கேபிட்டல் பி தான் இங்கே இருக்குது. 15 இன்ட்டு 13 மைனஸ் ஸ்மால் எல் ஸ்மால் பி தான் இங்கே இருக்குது. 9 இன்ட்டு 7. இப்போ 15யும் 13யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 5s are 15, 5 பேலன்ஸ் 1, 3 1s are 3, 3 + 1 வந்து 4. அடுத்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 1 5 9 195 வருது. 195 மைனஸ் 9 7s are 63.
இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 5 minus 3 2, 9 minus 6 3, 132 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த வரண்டா கண்டுபிடிச்சாச்சு, அதாவது ஏரியா ஆஃப் த பாத். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் ஒன்று கேட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்த்துக்கலாம். த காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் ஆஃப் த வரண்டா, அதாவது அந்த வரண்டாவோட ஏரியா கண்டுபிடிச்சிங்கல்ல, அதை வந்து சிமெண்ட் பண்ண போகிறாங்களாம். அந்த வரண்டாவுக்கு சிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. வரண்டா அட் த ரேட் ஆஃப் rupees 15 per ஸ்கொயர் மீட்டர். இங்கேயும் நோட் பண்ணிக்கணும், ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்கணும், சரிங்களா? அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்கொயர் மீட்டர், ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 15 ரூபா. அந்த வரண்டாவை ஃபுல்லாக சிமெண்ட் அடிக்க எவ்வளோ ஆகும்? நம்ம தான் வரண்டாவோட ஏரியா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம்ல, அப்போ அதோட அந்த 15 மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, கரெக்டுங்களா? ஸோ என்ன எழுத போகிறோன்னா, காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் the floor for 1 meter square is equal to rupees 15. இப்போ நம்ம cost of cementing the floor for 132 meter square is equal to, அப்போது 132ஓட 15 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட்டு கிடச்சிரும். புரியுதுங்களா? 5 2s are 10, 0 பேலன்ஸ் 1, 5 3s are 15, 15 plus 1 16, 6 பேலன்ஸ் 1, 5 1s are 5, 5 plus 1 6. அடுத்து 1 4, 2 3 1 அதே தான் வரும். 0 6 plus 2 7 8, 6 plus 3 9 1. ஸோ rupees 1980. ஸோ மொத்தமாக வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு 1980 ஆகும். இந்த சம் வந்து இதில் ராங், சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணாதீங்க. அவ்வளோதான் இந்த சம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போயுமே வந்து ஒரு டயக்ராம் போட்டு நீங்கள் ஒரு சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக புரியும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 2.21 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, a cocoa ground has dimensions 30 meter into 11 meter which includes a lobby on all of its sides அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கொக்கோவோட கிரவுண்ட் டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. நம்மளும் எதுக்கோ தனியாக வரைஞ்சிக்கலாம். ஒரு கொக்கோவோட கிரவுண்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அதோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க 30 19. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் லென்த்து பிரெத்து கொடுத்துட்டாங்க. அடுத்து த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த பிளேயிங் ஏரியா. இப்போ இந்த கொக்கோ கிரவுண்டுக்குள்ளே பிளேயிங் ஏரியான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே தான் விளையாடணும். பிளேயிங் ஏரியாவோட லென்த் அண்ட் பிரெத்து 27 16. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லாபி. லாபின்னா என்ன அர்த்தம்? எங்கே விளையாட முடியாதோ அந்த ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த பாத், அவ்வளோதான், ஈஸி கான்செப்ட். ஸோ நம்ம புக்லேயும் இந்த சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? சரி, ஓகே, நோட்டில் போடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொக்கோ கிரவுண்டு 30 மீட்டர் 19 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ளே கிரவுண்டு 16 மீட்டர் 27 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து ஏரியா ஆஃப் த லாபி கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து கொக்கோ கிரவுண்டு எல்என்பி, ப்ளே ஃபீல்டு வந்து ஸ்மால் எல்என்பி. நான் வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள் இன்னர் ரெக்டாங்கிள்ன்ற கான்செப்ட்லேயே எடுத்துக்கலாம். எல்லாமே கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அவுட்டர் ரெக்டாங்கிள், இன்னர் ரெக்டாங்கிள். அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து கேபிட்டல் L and கேபிட்டல் B 30 மீட்டர் அண்ட் 19 மீட்டர். இன்னர் ரெக்டாங்கிள் வந்து ஸ்மால் L and ஸ்மால் B, அப்போது 27 மீட்டர் 16 மீட்டர். எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் த லாபி கண்டுபிடிக்கணும், அதாவது ஏரியா ஆஃப் த பாத். ஓகே, ஏரியா ஆஃப் த பாத் தான் ஏரியா ஆஃப் த லாபி இது கண்டுபிடிக்கணும். Area of the lobby, which is equal to area of outer rectangle minus area of inner rectangle. இப்போ ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து கேபிட்டல் L இன்ட்டு கேபிட்டல் B மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள் வந்து ஸ்மால் L இன்ட்டு ஸ்மால் B.
இப்போ கேபிட்டல் L into B னா 30 into 19 மைனஸ் ஸ்மால் L into B னா 27 into 16. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் 19 into 30. ஸோ 19யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 9 3s are 27, 7 balance 2, 3 1s are 3, 3 plus 2 5. அந்த 0 அப்படியே ஆட் பண்ணிட்டா 517 வரும் மைனஸ் 27 into 16 பண்ணிக்கலாம். 6 7s are 42, 2 balance 4. அடுத்து வந்து 6 2s are 12, 12 plus 4 வந்து 16. அடுத்து 7 2 2 13 பேலன்ஸ் 1 432. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 432. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 570லேருந்து 432 சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 10 ஆகிடும், இங்கே 6 ஆகிடும். 10 minus 2 8, 6 minus 3 3. 138 மீட்டர் ஸ்கொயர். எல்லாமே மீட்டர் கொடுத்துருக்கிறதுனால இதுவும் மீட்டர் தான். ஓகே, சப்ராக்ட் பண்ணுங்கள். புக் ஆன்சர் 148 இருக்குது. நம்ம செக் பண்ணிடலாமா? 10 minus 2 8, இது borrow பண்ண 6 minus 3 3. எஸ் 138 தான் சரிங்களா. 570லேருந்து 432 சப்ராக்ட் பண்ணால் 138 தான், 148 கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஏரியா ஆஃப் த லாபி வந்து 138 மீட்டர் ஸ்கொயர். சிம்பிள் கான்செப்ட் தான். கொஷின் எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அந்த லாபிங்கிற மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த சம் போட முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.